வணக்கம். என் பேர் ராஜேஷ், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாருக்கும் ஆர்வமாக இருக்கிற இன்ஜினியரிங் ஃபீல்டு. ஸோ நிறைய மாணவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு டெக்னாலஜியை படிக்கணும், இல்லை புரிஞ்சுக்கணும், ஏதோ சாதிக்கணும், ஏதோ ஒரு அனலிட்டிக்கலாக அப்ரோச் பண்ணி நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் துறையில் எஸ்பெஷலி இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பீங்க 10th அப்புறம். சில பேர் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப் எடுத்திருப்பீங்க. இதுதான் பெரும்பாலான மாணவர்கள் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது நீங்கள் படிக்கணும்னா என்ன சப்ஜெக்ட்ஸ் மெயினாக தேவைன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்கள் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா நார்மல் அகடமிக்கில் இந்த மாதிரி எடுத்துருக்கலாம். இன்னொன்று இன்ஜினியரிங்கில் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. அதாவது எலக்ட்ரிக்கல் வைண்டிங், இல்லை ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஒரு டெக்னாலஜியை இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி படிக்கணும். இதை ஒரு டெக்னாலஜியை புரிஞ்சு எடுத்து அதை பற்றி 11th 12thலேயே நீங்கள் திறம்பட படித்து அதிலிருந்து கூட நீங்கள் ஒகேஷ்னலில் 10 to 20% கோட்டாஸ் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ 2 வழி இருக்குது. டைரெக்டாக நீங்கள் 11th 12th வழியாக ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்து அதிலிருந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகலாம், ஒகேஷ்னல் வழியாகவும் போகலாம். பட் ஈஸியஸ்ட் என்ட்ரி அண்ட் நிறைய சீட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ஜென்ரல் அகடமிக் சைடில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஓகே இன்ஜினியரிங்னா என்ன, இது எதுக்கு பண்ணணும், ஸோ இதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜியை புரிஞ்சு படிக்கும்பொழுது அதுக்கு எப்போயுமே வேல்யூ இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம டே டு டே நம்ம உடுத்துகிற உடைகளாக இருக்கலாம், நம்ம ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற எனி திங்ஸ். நீங்கள் டிவி பார்க்குறோம், இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறோம், சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எந்த ஒரு பொருளை எடுங்க, இட் பிஹைண்ட் த திங் டெக்னாலஜி இஸ் தேர். ஸோ ஒரு டெக்னாலஜியை உருவாக்குறது எப்படி, இது எப்படி ப்ராடக்டாக, டெவலப்மெண்ட்டாக, சர்வீஸாக, இது மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் கொண்டு சேர்க்கணும், இதை ஒரு ரியல் டைமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ டெக்னாலஜியில் இப்போ சந்திரயான் 3ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அதை எப்படி நம்ம நேர்காண்றது, இதை எப்படி இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது. இன்றைக்கி நிறைய இஃப் யூ சி பைக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் பார்க்குறோம். இப்போ எலக்ட்ரிக் பஸ் வந்துருச்சு, ஈவன் ஹைட்ரஜன் வேஸ்ட் அண்ட் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வளர வளர அதனுடைய பயன்பாடுகள் படுத்த என்ன தேவை அப்படின்னா டெக்னீஷியன்ஸ் லைக் எஸ்பெஷலி டெக்னாலஜி தெரிஞ்ச மாணவர்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, இது எதுக்கு வேல்யூ இருக்கும் சார், எந்த பிரான்ச். இன்றைக்கி நிறைய மாணவர் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கும், மற்ற பிரான்ச்சஸ்லாம் கம்மியாக வேல்யூ இருக்கும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா இன்ஜினியரிங் துறைகளுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 50க்கும் மேலே பிரான்ச்சஸ் அஃபர் பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்சது ஒரு 10-15 பிரான்ச்சஸ் தான் தெரியும். பட் 50க்கு மேலே பிரான்ச்சஸ் இருக்குது. இந்திய அளவில் பார்த்திங்கன்னா மோர் தென் 180 பிரான்ச்சஸ் மேலேயே இருக்குது. உலக அளவில் அதுக்கும் நிறையவே இருக்குது. ஸோ நமக்கு பிரிவுகள் ஒன்று பார்த்தோம். கல்லூரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 500க்கு மேலே கல்லூரிகள் இருக்குது. ஸோ இதில் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லேயே பெஸ்ட் கேம்பஸ் இன் இந்தியா ஆப்வியஸ்லி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடிஸ் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் கேம்பஸ் இருக்குது. இப்போ தமிழகத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி லைக் பழமை வாய்ந்த கல்லூரினா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிண்டியில் இருக்குது. இதை தாண்டி நமக்கு கல்லூரிகள் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சில இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறாங்க லைக் பிஎஸ்ஜி, சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜா பொறியியல் கல்லூரி, தியாகராஜா மில்ஸ் இஸ் ரன்னிங் த காலேஜ். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் லைக் கவர்மெண்ட் காலேஜஸில் இன்றைக்கி ட்ரெடிஷ்னலி ஓல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ், சேலம் கவர்மெண்ட் காலேஜ், ஏசிடெக் காரைக்குடி இருக்குது. இது வென் யூ கம் டு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் அரியலூர்லேருந்து, தருமபுரியிலேருந்து, கிருஷ்ணகிரியிலேருந்து எல்லா ஊர்லேயும் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. இதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சிப்பட் அண்ட் வி ஆல்சோ ஹேவ் சிக்ரி காரைக்குடி. ஸோ இதில் எலக்ட்ரோகெமிக்கல், இன்றைக்கி பேட்ரி, லித்தியம் பற்றி படிக்கிறோம், இது எப்படி உருவாக்குறாங்க, இதை பற்றி டெக்னாலஜியை படிக்கிறதுக்கு ஒரு சில ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. நியர்பை பார்த்தீங்கன்னா இந்த 500 காலேஜஸ், இந்த 50க்கு மேலே பிரான்ச்சஸ், இதெல்லாம் எப்படி நடத்துகிறாங்க சார், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி உருவாகுதுன்னா ஆக்சுவலி இவங்க அப்ரூவல் வாங்கணும். எங்கேருந்து அப்ரூவல் வாங்கணும்னா தெர் இஸ் ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏஐசிடின்னு ஒரு போர்டு இருக்குது. அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கி காலேஜஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நான் சொன்னது கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் சொன்னேன். நெக்ஸ்ட்டு சுயநிதி கல்லூரிகள் இருக்குது. அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு நியர்பை 350 காலேஜஸ் கிட்ட நமக்கு நிறைய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கல்லூரிகள் இருக்குது. அந்த கல்லூரிகளுக்கு கீழே இருக்கிற 65% கவர்மெண்ட் கோட்டாக்கு சரண்டர் பண்ணுறாங்க. மீதி 35% தான் அந்தந்த காலேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ
மாணவர்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே சீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியை புரிஞ்சு படிக்கணும். நிறைய மாணவர்களுக்கு என்ன பயம் இருக்குன்னா, சார் நான் எந்த அளவுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட்டில் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, அதே மாதிரி ஃபிசிக்கலி டிசேபிள்டு கோட்டா இருக்குது. ஸோ இங்கே எந்த மோட்லேயும் வரலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன்ஸ். இன்னொன்று வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது, சார் நான் சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கணுமா, எனக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், நான் மேக்ஸ் பயோ படிச்சிருக்கேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டே எடுக்கலை, பட் அந்த பிரான்ச் எடுக்கலாமா? இட் இஸ் பாசிபிள். சப்போஸ் நான் வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், நான் பயோடெக் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், படிக்கலாமா? படிக்கலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ டெக்னாலஜியை படிக்கிறதுக்கு கணிதமோ இயற்பியலோ வேதியியலோ இந்த 3ம் கலந்து நீங்கள் ஒரு டெக்னாலஜி எடுத்தால் இந்த டெக்னாலஜி எப்படிலாம் உருவாச்சு, இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பிரான்ச் வைஸ் பார்த்தோன்னா. இதில் நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங்கில் பிஇன்னு டிகிரி தராங்க, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக் அப்படின்னு தராங்க. நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து இன்டகிரேட்டட் எம்டெக் 5 இயர்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிக்கணும்னா நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வேலை பார்க்கணும். சார் நான் ஒரு தலை சிறந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கணும் அப்படின்னா கேட்டுங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது, அதாவது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங். அந்த கேட் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் மாஸ்டர்ஸ் எம்டெக்கும் போகலாம், ஆர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸுக்கும் வேலைக்கு வந்து நீங்கள் வேலை பண்ணலாம். ஸோ அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வி வில் சி. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 50க்கு மேலே பிரான்ச்சஸ் அப்படின்னு. சார் 50 பிரான்ச் இருக்கா, இதில் எதுக்கு வந்து வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னா, சார் நான் ஒரு புதுமையாக படிக்கணும் சார், இல்லை நான் கன்வென்ஷனலாக எல்லாரும் படிக்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், இதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸே ரீசெண்ட் டேஸில் நிறைய ஸ்ப்ளிட் அப் வந்துருக்கு. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறாங்க, பேக் அண்ட் ப்ராசஸிங் எப்படி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது, இல்லை ப்ராசர் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் டெக்னிக்கலாக ஒரு சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் இன்டெகிரேட் பண்ணி படிக்கிறது தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம். ஐடிங்கிறது இதே தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியில் மோர் ஆஃப் சாஃப்ட்வேர் ஓரியன்டட் இருக்கும், இந்த ஹார்ட்வேர் டச் பெருசாக இருக்காது. ஸோ இண்டஸ்ட்ரியில் எப்படிலாம் அப்ளை ஆகுது, இப்போ வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில், பேங்கிங் இண்டஸ்ட்ரியில், ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எப்படி ஐடி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறது தான் ஐடியில் படிப்போம். ஸோ இது ரெண்டும் ஒரு ப்ராட் ஏரியா. இதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ், நீங்கள் வந்து எனக்கு ரோபோட்டிக்ஸ் படிக்கணும், நானோடெக் படிக்கணும், இந்த மாதிரி ஒரு காமன் ஏரியாஸில் எடுக்கணும், இல்லை ஏஐ அந்த மாதிரி எடுக்கணும்னா பாசிபிள். இப்போ இன்னொரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நிறைய கல்லூரிகளில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இப்போ எந்த துறையில் எடுத்தாலும், ஒரு மருத்துவர் ஆகட்டும், இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் எங்கே யூஸ் பண்ணாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்மளை மனுஷங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஏஐயே வந்து டெக்னிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால் வந்து நம்ம மனுஷங்க பண்ணுறதை விட இன்னும் எளிதாக நமக்கு கொடுக்க முடியுமா, அதில் எந்தெந்த துறையில் கொடுக்க முடியும், அந்த எளிமைக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறதான் தேடிட்டுருக்கு. ஸோ அதை வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இதை கரிக்குலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸுங்கிறது, கணிதம்ங்கிறது ஒரு 5 செமஸ்டர்ஸ் வரைக்கும் வரும். இன்ஜினியரிங்கிறது பொதுவாக 4 இயர்ஸ் ப்ரோக்ராம், 8 செமஸ்டர்ஸ் இருக்கும். ஒரு வருஷத்தில் 2 செமஸ்டர்ஸ் வரும். ஃபஸ்ட் இயர் பொதுவாக எல்லா பிரான்ச் படித்தவங்க காமனாக இருக்கும். பட் செகண்ட் இயர் படிக்கும்போது நீங்கள் டெக்னாலஜிக்குள்ளே போவீங்க. அந்த டெக்னாலஜியில் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அது வந்து எந்த பிரான்ச் படித்தாலும் பேசிக் ப்ரோக்ராமிங் இருக்கும். அதை தவிர ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். பொதுவாக இன்ஜினியரிங் துறையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. தென் அதுக்கப்புறம் தான் இந்த 3rd செம் 4th செம்முக்கு அப்புறம் தான் டெக்னாலஜிக்குள்ளே போய் இது எப்படி வந்து திறம்பட படிக்கிறது, இது எப்படி வேலை பார்க்குறாங்க, இது நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறது படிக்கலாம். 4th இயர் வரும்போது எலக்டிவ்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு எது பிடிச்ச சப்ஜெக்ட்ஸோ அதை எடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் ஒர்க் ஃபைனல் இயரில் இருக்கும். நீங்கள் புரிஞ்சு படித்ததை ஒரு இண்டஸ்ட்ரியில் போய், இல்லை நீங்களே ஒரு சுயமாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து காலேஜ்லேயோ படிக்கலாம். ஸோ இது இஸ் ஹவு தி இன்ஜினியரிங் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமும் இருக்குது. இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் பார்த்தோன்னா, வி ஹவ் சீன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் இப்போ யூடியூப் நிறைய பார்க்குறோம். பட் இது எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்க, இது எப்படி அல்காரிதம்ஸ் எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ ஹவு இட் இஸ் ஒர்க்ஸ், எஸ்பெஷலி மெஷின் லேர்னிங் தனியாகவே படிக்கலாம். ஆர் சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, இன்றைக்கி வந்து வெப்சைட்ஸை எப்படியெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இது எப்படி, அதாவது சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், அது வந்து என்ன லூப் ஹோல் எடுத்து அதை எப்படி தடுக்கணும், அதை எப்படி சேஃப்டியாக கொண்டு போகணுங்கிறதுக்கு இன்றைக்கி அதுவும் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல். நிறைய மாணவர்கள் சைபர் செக்யூரிட்டி அது ஆப்ஷனாக எடுக்கிறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் நிறைய மாணவர்களுக்கு என்னென்னா, இந்த இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஐடியிலே ஒரு சில பேப்பர்ஸ் கம்பைண்டாக எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ்னு ஒரு பிரான்ச் இருக்குது. இது வந்து என்னென்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து ஒரு சில பிஸ்னஸ் பிரின்சிபல்ஸை வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தரணுங்கிறதுக்காக அந்த ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் சிஸ்டத்தை பற்றி சொல்லித்தராங்க. ஸோ இதுதான் ப்ராடாக பார்த்தீங்கன்னா
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் அ பேஸ், பட் அதனுடைய டிஃபரன்ஷியேஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ டேட்டா அப்படிங்கிறது இன்றைக்கி பிக் டேட்டா, இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம். இதை எப்படி அந்த பவுலர் என்ன ஃபாஸ்ட்டில் போடாரு, எந்த பேட்ஸ்மேன் எப்படி விளையாடுறாரு, இதை நுணுக்கமாக டேட்டாவை அனலைஸ் பண்ணி இதை எப்படியெல்லாம் நெக்ஸ்ட்டு அந்த டேட்டாவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம பொருள் நிறைய ஆன்லைனில் வாங்குகிறோம், அந்த பொருளை எந்த வயசில், எந்த டைமில் எந்த இடத்துல வாங்குகிறோங்கிறது இது எல்லாம் கேப்சர் பண்ணி இதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணலாம், பிஸ்னஸை எப்படி கொண்டு போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ், பேங்கிங், ஃபினான்ஷியல் அனலிட்டிக்ஸ்லேருந்து எஜுகேஷன் அனலிட்டிக்ஸ்லேருந்து எல்லா துறையிலையும் அனலிட்டிக்ஸ் ஒரு மேஜர் ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ நிறைய மாணவர்கள் எனக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டில் தான் போகணும்னு இல்லை. நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டு முடிச்சு டீச்சிங் ஃபீல்டுக்கு வரலாம், மேனேஜ்மெண்ட் ஃபீல்டுக்கு போகலாம், ஒரு டிசைன் ஃபீல்டுக்கு போகலாம், இல்லை எனக்கு டெக்னாலஜி தெரிஞ்சு சில பேர் லாவில் போயிருக்காங்க, சில பேர் மெடிக்கல் ஃபீல்டுக்கு போயிருக்காங்க, எந்த துறையும் மாறிக்கலாம். ஸோ அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போது நம்ம வில் கெட் இன்டு 1 by 1 பிரான்ச்சஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது we have seen பொதுவாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போது அந்த இன்ஜினியரிங் துறைக்கு போகிறதுக்கு என்ன வழிவகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ மேக்ஸில் நீங்கள் 100 மார்க்குக்கு என்ன மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மேஜர் போர்ஷன் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். அதாவது நீங்கள் 100க்கு இப்போ 90 எடுக்கிறீங்கன்னா அந்த 90 மார்க் அப்படியே எடுத்துப்பாங்க. இன்னொன்று நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது இயற்பியல், வேதியியல். அதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் 100க்கு நீங்கள் 90 எடுத்திருக்கீங்கன்னா இதை டிவைடட் பை 2, 45 மார்க் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது மேக்ஸ் அப்படியே எடுத்துப்பாங்க, இயற்பியலில் பாதி. ஸோ வேதியியல் அப்படிங்கிற கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 எடுத்திருக்கீங்கன்னா, ஸோ 90 டிவைட் பை 2 45. ஸோ 90 + 45 + 45 எடுத்திங்கன்னா உங்கள் கட் ஆஃப் 180. ஸோ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது கணிதம் அப்படியே எடுத்துக்கிறாங்க. இந்த இயற்பியல், வேதியியலில் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 3 கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு 200க்கு தரப்பட்டியல் இடுவாங்க. ஸோ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 200லாம் ரொம்ப டஃப்பு சார் அப்படின்னு நினைக்கிறீங்க. 100க்கு மேலே மாணவர்கள் 200க்கு 200 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 190க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் தமிழகத்திலேருந்து அனைத்து மாணவர்களும் அண்ணா பல்கலைக்கழகம், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே we have a common website TNA ஆன்லைன். அந்த வெப்சைட்டில் தான் நம்ம எல்லாரும் அந்த சாய்ஸஸ் கொடுக்கணும். ஸோ ஒரே அப்ளிகேஷன் 500 காலேஜஸுக்கும் 50க்கு மேலே பிரிவுகளும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். சுயநிதி கல்லூரியாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச்சாக இருக்கலாம், எல்லாமே கம்பைன் திங். ஒன்லி ஒன் அந்த ரேங்கிங். உங்கள் +2 மார்க் மே மாதம் 2nd வீக் வருதுன்னா உடனே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் தரப்பட்டியலில் உங்களுக்கு ரேங்கிங் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சேர்ந்து கட் ஆஃப் பார்த்தோம். பட் ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் நீங்கள் மினிமம் 45% இந்த 3 சப்ஜெக்ட்டும் சேர்ந்து எடுத்துருக்கணும். மற்ற கேட்டகரி பிசி, மற்ற கேட்டகரிலாம் 40% எடுத்திருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த கவுன்சிலிங். இதே ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ்லையும் அதே மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது மாணவர்கள் கேட்பாங்க, ஸோ நீங்கள் ஜென்ரல் அகடமிக்கா இல்லை ஒகேஷனல் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் கோட்டா, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஒவ்வொரு நீங்கள் ஜோனல் லெவல்லையோ, டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ, ஸ்டேட் லெவலில் ஆடி இருக்கீங்கன்னா அதுக்கு தனி ரேங்கிங் இருக்குது. அதே மாதிரி டிஃபரன்ஷியலி ஏபிள்டுக்கு தனி கோட்டா இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் தனியாக நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன கேட்டகரியில் இருக்குங்கிறது மெயினாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன்ஸ் போட்டாச்சு, நீங்கள் எனக்கு என்ன தரவரிசையில் எங்கே வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கும், டிஎஃப்சி. அங்கே போய் நீங்கள் இங்கே விண்ணப்பங்களை காட்டிட்டு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் வச்சுருக்கீங்க, அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் ரேங்கிங் தரவரிசையில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஆஃப் அப்ளைங். இப்போது நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு எல்லாம் நெக்ஸ்ட் என்னென்னா எது பிடிக்கும், எது நல்ல ஆப்ஷன். எனக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிரான்ச் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இன்றைக்கி எல்லா மாணவர்களும் பார்த்தீங்கன்னா சார் மொபைல் இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய அப்கிரேட் ஆகுது. VLSI, அதாவது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், ஒரே சிப்பில் மல்டிபிள் திங்ஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி சேட்டலைட் கம்யூனிகேஷன், இன்றைக்கி கிரிக்கெட் மேட்சோ இல்லை டென்னிஸ் மேட்சோ இல்லை உலகத்தில் என்ன நடந்தாலும் டெக்னாலஜி நம்ம உடனே நம்ம கொண்டு சேர்க்குதுன்னா பிகாஸ் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ். நம்ம நிறைய கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், தைரிஸ்டர்ஸ், நம்ம ஃபிசிக்ஸில் நிறைய இயற்பியில் நிறைய படிச்சிருப்போம். அதை எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி மைக்ரோ ப்ராசஸர்னால் கம்ப்யூட்டரில் நம்ம அது உருவாகுது, நம்ம நிறைய ப்ரோக்ராமிங் கற்றுக்குறோம். பட் இதனுடைய பேக் அண்ட் ப்ராசஸிங் எதனால் ஒர்க் ஆகுது, அந்த ப்ராசஸர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஆண்டனாஸ்லேருந்து சிக்னல்ஸ் எப்படி ரிசீவ் ஆகுது, மொபைல்ஸ் நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய செமிகண்டக்டர் கம்பெனிஸ் நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அதனால் மாணவர்கள்
மாணவிகள் எல்லாருக்கும் வந்து ஈஸி எனக்கு வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கும் போகலாம், எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுக்கும் போகலாம், தாராளமாக நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கிறது இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இப்போ எலக்ட்ரிசிட்டி சோர்ஸ் தான் நமக்கு வந்து மேஜராக இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, நமக்கு வீட்டுக்கு இப்போ வந்து 150 கிலோவாட் வருது, இண்டஸ்ட்ரிக்கு 250 ஹெவி வோல்டேஜ் வேணும்னா இது எப்படி சப்ளை பண்ணுறாங்க, இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து. இது ஒரு பேசிக் லெவலில் 11th 12th ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். இது அட்வான்ஸ்டாக எப்படி உருவாக்க போகிறாங்க, என்னென்ன ஆல்டர்னேட் வேஸ் ஆஃப் சோர்சிங் எலக்ட்ரிசிட்டி, இப்போ வந்து சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சோலார்லேருந்து எடுக்கிறாங்க, விண்ட்லேருந்து எடுக்கிறாங்க, என்னென்ன ஆல்டர்னேட் வேஸ் ஆஃப் சோர்சிங் எலக்ட்ரிசிட்டி. இதில் நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. நிறைய மாணவர்கள் அந்த மாதிரி அரசு துறையில் போகணும், எஸ்பெஷலி இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸில் போகணுன்னா முக்கியமாக மாணவர்கள் வந்து இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் மாதிரி பிரான்ச் எடுத்து நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் சைட்ஸ் பார்த்தோம். இன்னொன்று மெயின் பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ எந்த ஒரு மெஷின் இருந்தாலும் ஒரு கேலிப்ரேஷன்ஸ் இருக்கும். எவ்வளோ வோல்ட்டு, எவ்வளோ ஆம்ப் தாங்கும், இது எவ்வளோ வந்து மினிமம் தாங்கக்கூடிய சக்திகள் எவ்வளோ இருக்குது, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதனுடைய ரன்னிங் கெப்பாசிட்டிஸ் என்ன, இது எல்லாமே நிர்ணயிக்கிறது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்ட். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சில காலேஜில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பிரான்ச்சும் இருக்குது. ஏறத்தாழ எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் மோர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சைட்ஸில் வந்து வரும். ஸோ இதுவும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் தி எல்லாருக்கும் பிடிச்ச ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையை தாண்டி நிறைய மாணவர்கள் இப்போ புதுசாக அப்கிரேடட் டெக்னாலஜி, எஸ்பெஷலி ரோபோட்டிக்ஸ் படிக்கணும், இன்றைக்கி ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பற்றி படிக்கணும் அப்படின்னா அந்த துறை வந்து இது எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ப்ளஸ் மெக்கானிக்கல் இதெல்லாம் கம்பைண்டாக இருக்கிற ஃபீல்ட்ஸுமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில கல்லூரிகளில் இப்போ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுவும் வந்து ஒரு பெரிய ப்ராடான ஏரியா. ஸோ மெக்கானிக்கலில் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனிதிங், நீங்கள் வந்து காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், ஒரு மெஷினாக இருக்கலாம், இதை வந்து ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து எப்படி தயாரிச்சிருக்காங்க, இது எப்படி மெஷின் பண்ணுறாங்க, இது எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, டீசல் இன்ஜின் இருக்குது, இவி வெஹிக்கிள்ஸ் இருக்குது, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ இதை பற்றி ப்ரொடக்ஷன், மெட்டல் கட்டிங், மெட்டல் ஃபார்மிங், இதுதான் மேஜராக வந்து மெக்கானிக்கலில் படிப்போம். ஒரு மெட்டலை எப்படிலாம் கட் பண்ணுறாங்க, இதை ப்ரெஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண முடியுமா, ஸோ இதை பற்றி திறம்பட படிக்கிறது தான் நீங்கள் மெக்கானிக்கலில் படிப்பீங்க. ஸோ மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் மெக்கானிக்கலுங்கிற பிரான்ச் இருக்குது, ப்ரொடக்ஷனுங்கிற பிரான்ச் இருக்குது, மெக்காட்ரானிக்ஸ்னு பிரான்ச் இருக்குது, ஆட்டோமொபைல் அப்படிங்கிற பிரான்ச் இருக்குது, அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஸோ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல். ஸோ என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னா மெக்கானிக்கலில் 100% கவர் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மேஜராக படிப்பீங்க. அதாவது வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஒரு சில பேப்பர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, பட் ப்ரொடக்ஷனும் மெக்கானிக்கலும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஆட்டோமொபைலில் பஸ் பாடி பில்டிங், சாசி எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, வேரியஸ் ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ் எப்படி உருவாக்குறாங்கிறது தான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க. எனக்கு பஸ் பாடி பில்டிங் பற்றி தெரியணும், எனக்கு இவி செக்மெண்ட்லாம் போகணுன்னா தாராளமாக நீங்கள் ஆட்டோமொபைல் எடுத்து படிக்கலாம். ஸோ தெர் ஆர் ஸ்பெசிஃபிக் கேம்பஸஸ். இப்போ இந்தியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்களே வந்து நம்ம பல்லவன் பஸ், நம்ம பஸ்ஸு அவங்களே தயாரிக்கிறாங்க, எப்படிலாம் உருவாக்குறாங்கிறது நீங்கள் அங்கேயும் தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் அகைன் அ வெரி குட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி கார் ஃபங்க்ஷன் ஆகலை, உடனே நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் லேப்டாப் ஆப்டர் பண்ணி எங்கே ஃபங்க்ஷனாலிட்டிஸில் எங்கே ப்ராப்ளம் இருக்குது, அது எங்கே இஷ்யூ இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் மெக்காட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்பைன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் அகைன் வெரி குட் ஆப்ஷன். மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இருக்குது. ஒரு சில அரசு கல்லூரிகள் எஸ்பெஷலி அண்ணா யூனிவர்சிட்டியில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இருக்குது. இது வந்து மெஷினிங் ப்ராசஸ், அதாவது வந்து இன்றைக்கி அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி கார் மேனுஃபேக்சரிங், பைக் மேனுஃபேக்சரிங், இல்லை ஒரு எனி மெஷினரி மேனுஃபேக்சரிங்கில் இது எப்படி திறம்பட என்னென்ன ஹையர் அண்ட் மெஷினரிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதை உருவாக்க முடியும், அதாவது வந்து அந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி எப்படி அப்கிரேட் பண்ணுறது, அதை பற்றி டெக்னிக்கல் ப்ராசஸ் பற்றி புரிஞ்சுக்கிறது தான் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்குறாங்க, இன்றைக்கி வந்து ஒரு மாதத்துக்கு 100 கார் பண்ணுறாங்க, அடுத்த மாதத்துக்கு வந்து 200 பண்ணணும்னா அப்படியே பிளான்ட்டை டபுள் ஆக்க முடியாது. ஸோ மிஷினரிஸை அப்கிரேட் பண்ணலாம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி லேஅவுட்டை எடுத்து இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அந்த லேஅவுட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ப்ராசஸ் லேஅவுட்லேருந்து, ப்ராடக்ட் லேஅவுட்லேருந்து, அந்த ப்ராசஸ் லைன்ஸ் எப்படி இருக்குது, மல்டிபிள் பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ண வைக்கிறது, ஒரே ஹியூமனே வந்து 3 மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியுமா, அந்த எர்கனாமிக்ஸ் பற்றி சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் படிப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுடைய ஸ்பெஷலைசேஷன் ஃபீல்டு தான். அதனால் மாணவர்கள் வந்து எனக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா
அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா CAD/CAM இண்டஸ்ட்ரி, அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். இது எந்த மிஷினாக எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கலி கண்ட்ரோல் பண்ணி அதை CNC கம்ப்யூட்டர் நியூமெரிக்கலி கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக அதை எப்படி ரோபோட்டிக்ஸாக ரன் பண்ணி வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் எப்படி எரரே இல்லாமல் எப்படி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ அது அகெயின் இட்ஸ் அ வெரி குட் ஏரியா. இன்னொன்று வந்து மாணவிகளோ கேர்ள்ஸாக இருந்தாலும் இந்த CAD இண்டஸ்ட்ரி, அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கும் பொழுது இதை எப்படி உருவாக்குறாங்க, அந்த ப்ராடக்ட்டை எப்படி ஒரு 3Dயில் டிசைன் பண்ணணும், 2Dயில் பார்க்குறாங்கன்னா அந்த டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை எப்படி வரைஞ்சு, இது இன்ஜினியரிங் டிசைன் டாபிக்ஸ் இருக்கும், மெஷின் ட்ராயிங்லாம் உங்களுக்கு டாப்பிக்கில் வரும். இது எப்படி வரைகிறது, இது எப்படி சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி வரைகிறது. இன்றைக்கி நிறைய மெனு பேஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் இல்லை வந்து அந்த சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் கற்றுக்கிட்டு எப்படிலாம் வரைய முடியும். இதனுடைய அட்வான்ஸ்டு இதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங்கில் எப்படி பண்ண போகிறோம், அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்பொழுது என்னென்ன ப்ராப்ளம் வரும், இது எல்லாமே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணியே கற்றுக்கலாம். ஸோ இதுக்கு தான் மாணவர்கள் வந்து சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க தான் அந்த ஃபீல்டில் இருப்பாங்கன்னு. நீங்கள் வந்து மெக்கானிக்கல் துறை படிச்சுட்டு கூட இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃபீல்டில் உள்ள மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பற்றி நுணுக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இந்த ஃபீல்டில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல்ஸ்லேயும் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ்லேயும் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ஸ் இஸ் அவைலபிள். ஸோ தட் இஸ் அகெயின் பாசிபிள். ஸோ இன்னொன்று முக்கியமான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ சிவில். இன்றைக்கி சிவிலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ் லைக் நம்ம டேம்ஸ் இருக்கலாம், பிரிட்ஜஸாக இருக்கலாம், ரோட்ஸாக இருக்கலாம், இன்றைக்கி வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா இது எப்படி உருவாக்குறாங்க, இது எப்படி கட்டியிருக்காங்க, ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய கண்ட்ரீஸில் வந்து மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சே பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் வந்து நிறைய கவர்மெண்ட் ஆஃபர்ஸ், நிறைய PWDலேருந்து துவாட் போர்ட்லேருந்து நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அந்த துறையிலே எடுக்கலாம். ஸோ சிவிலில் இருந்து உருவானது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பெஷலி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சிராமிக் அப்படிங்கிறது கூட. இது சிராமிக் அப்படின்னு ஒரு சில கல்லூரிகள் இருக்குது, எஸ்பெஷலி சிமெண்ட்லேருந்து அப்ரசிவ்ஸ்லேருந்து இதை எப்படி ப்ராசஸ் பண்ணி உருவாக்குறாங்க. எஸ்பெஷலி சானிட்டரி வேர்ஸ் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறோம், பட் இது எப்படி உருவாக்குறாங்க, இது வந்து ஒரு மெட்டலர்ஜியோடைய ப்ராசஸிங் டெக்னாலஜியில் எப்படி உருவாக்குறாங்க, இது எப்படி உருவானதுங்கிறத டெக்னிக்கலாக படிக்கிறது தான் சிராமிக் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க. நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸஸாக இருக்கலாம், இது எப்படி உருவாக்குறாங்க, ஆப்தால்மிக் இதில் இருக்கலாம், ஃபார்மசூட்டிக்கல் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கலாம், இது எப்படி உருவாக்குறாங்கிறது தான் சிராமிக்கில் மெயினாக படிப்பீங்க. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு பிரான்ச் இருக்குது. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸுங்கிறது ஜாகிரஃபி வித் IT. இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ டைகர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம யாரும் மேனுவலாக போய் பார்க்குறதில்ல. சேட்டலைட் வழியாக கம்யூனிகேட் பண்ணி எத்தனை இடத்துல எங்கே ஆஃப்ரிக்காவில் எவ்வளோ இருக்குது, யூரோப்பில் எங்கே இருக்குது, யூஎஸில் எவ்வளோ இருக்குங்கிறது நீங்கள் சேட்டலைட் வழியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுலேருந்து, மொபைல் டவர் ரீச்லேருந்து, GPS லொக்கேட் பண்ணுறது, எவ்ரிதிங் ஜியோகிராஃபி ரிலேட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே வந்து இந்த ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற பிரான்ச் இருக்குது. அண்ட் மோர் ப்ராப்ளி நிறைய மாணவர்கள் என்னென்னா இந்த சிவில் வித் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் வந்து இதுவும் ரிலேட்டட் டு சுற்றுப்புற சூழல் மட்டும் நினைக்கிறோம். இன்றைக்கி வந்து சேஃப்டி ஃபேக்டர்ஸ் எப்படி இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கணும், அண்ட் இன்றைக்கி நிறைய பொல்யூஷன்ஸ் லைக் ஏர் பொல்யூஷன்லேருந்து, வாட்டர் பொல்யூஷன்லேருந்து, சாயிலேருந்து நீ எல்லாமே பொல்யூஷன் ஆகிட்டுருக்கு. இது எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, இதை வந்து எஸ்பெஷலி தே கேன் ரிலேட் வித் கிளைமேட் சயின்ஸ், அதை ரிலேட்டடாகவும் எடுத்து சப்ஜெக்டாக எடுத்து படிக்கலாம். ஸோ என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங்கும் இட்ஸ் அகெயின் நிறைய இடத்துல என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங்காக கொடுக்குறாங்க, அதுவும் மாணவர்கள் எடுக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் தி அதர் இண்டஸ்ட்ரி மெயினாக நம்ம பார்க்கணுன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நிறைய மாணவர்களுக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ நான் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் என்ன படிச்சிருப்போம், ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்போம். பட் இங்கே கெமிஸ்ட்ரி வரும்போது டோட்டலி எப்படி இருக்கும்னா இண்டஸ்ட்ரி பேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு மாத்திரை தயாரிக்கிற கம்பெனி, ஃபார்மா கம்பெனி எப்படி உருவாக்குறாங்க, இது எப்படி அவங்க தயாரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆயில் கம்பெனிஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஆயில் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் உருவாக்குறதுலேருந்து, ஆயில் ப்ரொடக்ஷன்லேருந்து, டீசல் உருவாக்குறதுலேருந்து, வேரியஸ் வேக்சஸாக இருக்கலாம், லூப்ரிகன்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அது க்ரூட் ஆயிலேருந்து எப்படியெல்லாம் டிஃபரன்ஷியல் ப்ராசஸ் வந்து நீங்கள் மினிமமாக படிச்சிருப்பீங்க. பட் டெக்னிக்கலாக எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் அந்த கெமிக்கல் சயின்ஸில் படிப்பீங்க. ஸோ இதுக்கும் நிறைய மாணவர்கள் இன்றைக்கி வந்து ONGC மாதிரி நிறுவனங்கள், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த மாதிரி நிறைய பப்ளிக் இண்டஸ்ட்ரீஸ் வில் ரெக்ரூட் த பீப்புள் ஃப்ரம் கெமிக்கல் பேக்ரவுண்ட். பட் இண்டஸ்ட்ரி நாலேஜ் வந்து நீங்கள் என்ன படிக்கணும்னா இன்ஜினியரிங் எல்லா துறையிலையும் நல்ல வேல்யூ இருக்கான்னா நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளே போய் கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் எடுத்திங்கன்னா மெக்கானிக்கலில் என்னென்ன அந்த உதிரி பானங்கள் தயாரிக்கிற கம்பெனிஸ் எங்கெல்லாம் இந்தியாவில் இருக்குது, அங்கே அவங்க விசிட் பண்ணி அவங்க வந்து இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் மெயினாக வந்து எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் எடுத்திங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இருக்குது, மேங்களூர் ரிஃபைனரிஸ் லிமிடெட் இருக்குது, பெயிண்ட் கம்பெனி இருக்குது, ஃபார்மா கம்பெனி இருக்குன்னா இது எப்படி அவங்க தயாரிக்கிறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அந்த இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறது படிப்போம். ஸோ இது வந்து எல்லா பிரான்ச்சும் பார்த்திங்கன்னா இன்டர்ரிலேட்டட் இருக்கும். இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் சேர்ந்து அவங்க வந்து ஒரு பிளான்ட் ரன் ஆகுது, ஆட்டோமேட்டிக் ஷட் ஆஃப் ஆகணும்,
இது எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வில் சப்போர்ட் யூ. அதே மாதிரி கெமிக்கல் இருந்து நீங்கள் அலைடு அதர் பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கே இருக்குது. பெட்ரோலியம் மட்டுமே எப்படி தயாரிக்கிறாங்க அதனுடைய ப்ராசஸிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய கல்லூரிகளில் வந்து எஸ்பெஷலி தே ஹாவ் அ பிரான்ச் கால் ஃபுட் டெக்னாலஜி. நம்ம உணவை எப்படி பதப்படுத்துகிறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, உணவை எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம நிறைய உணவு வந்து நம்ம சாப்பிட்றோம், பட் இது எப்படி சர்டிஃபை பண்ணுறாங்க அந்த டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்க தான் ஃபுட் டெக்னாலஜியில் வந்து மெயினாக படிப்பீங்க. ஸோ ஃபுட் இல்லாத நம்ம இருக்கவே முடியாது. ஸோ இதை பற்றி ஃபுல் டெக்னிக்கல் படிக்கிறது தான் ஃபுட் டெக்னாலஜியில் வரும். ஒரு சில காலேஜஸில் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. தெர் இஸ் அன் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிமர், எஸ்பெஷலி வந்து நம்ம பிளாஸ்டிக், நம்ம ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற எந்த பொருளாக இருக்கும் பிளாஸ்டிக் இன்றியமையாத சூழ்நிலை இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி உருவாக்குறாங்க. ஸோ சில இது வந்து எஸ்பெஷலி இப்போ டேக் அ விண்மில். இப்போ விண்மில்லில் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹையர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது பாலிமர்லேயே வந்து அட்வான்ஸ்ட் காம்போசிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து கிளாஸ் ஃபைபரை யூஸ் பண்ணியே வந்து அட்வான்ஸ் கார்பன் காம்போசிட்ஸ் யூஸ் பண்ணியே வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுமா, ஸோ மாணவர்கள் வந்து நீங்கள் பாலிமருங்கிறது நீங்கள் பாலிமர் டெக்னாலஜின்னு இருக்குது, நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி. ஸோ நான் சொன்ன மாதிரி சிப்பட் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பிளாஸ்டிக் டெக்னாலஜியே சொல்லித்தராங்க. இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எப்படி உருவாக்குறாங்க, அதை எப்படி மெஷின் பண்ணுறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, நம்ம யூஸ் பண்ணுற சேர்ஸாக இருக்கலாம், அந்த சேரை எப்படி உருவாக்குறாங்க, அந்த பிளாஸ்டிக் சேரை எப்படிலாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் மெயினாக படிப்போம். இன்னொன்று வந்து ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜின்னு ஒரு சில கல்லூரிகள் இருக்குது. எஸ்பெஷலி திருச்சி கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது, ஏசி டெக்லலாம் இருக்குது. மாத்திரைகள் தயாரிக்கிற பண்ணுறதுக்கு என்னென்ன மிஷின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அந்த டெக்னாலஜி தான் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி படிப்பீங்க. ஸோ இன்றைக்கி மாணவர்கள் நிறைய ஆர்வம் காட்டுறது வந்து ஆஃப்டர் கொரோனா வந்த பிறகு எல்லாருக்கும் வந்து பயோடெக். ஸோ பயோடெக்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி, இப்போ இன்றைக்கி வந்து அதுதான் சார் நான் வந்து பயாலஜி ரொம்ப பிடிச்சி படிச்சிருக்கேன், நான் மெடிசன் நோக்கி வந்தேன், பட் மெடிசன் கிடைக்கலன்னா நான் பயோடெக் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயோடெக்குக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் படிக்கலாம், பயோ படித்தாலும் படிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக பயோடெக் அப்படிங்கிறது என்ன படிப்போம் அப்படின்னா, ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, நீங்கள் வந்து யூஜியோட தாண்டி பிஜி பிஹெச்டி அட்லீஸ்ட் ஒரு 12 to 16 இயர்ஸ் படிக்கிற மாதிரி ஆர்வம் வந்தீங்கன்னா பயாலஜி இந்த எஸ்பெஷலி பயோடெக் எடுக்கலாம். என்ன ஆப்ஷன்ஸ்னால் வந்து கொரோனா வைரஸாக இருக்கலாம், எபோலா வைரஸாக இருக்கலாம், ஜிகா வைரஸாக இருக்கலாம், இல்லை சார்ஸ் வைரஸாக இருக்கலாம். இது எப்படி உருவாச்சு, இது எப்படி மனுஷனுக்குள்ளே போச்சு, இது எப்படி தடுக்கலாம், நம்ம இம்யூன் சிஸ்டம்ஸ் எப்படி, நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது, இதை வந்து ஜெனட்டிக்கலாக அப்சர்வ் பண்ணி தடுக்கிறதுக்கான வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி, இதுதான் பயோடெக்கில் படிக்க போகிறோம். ஸோ மாணவர்கள் வந்து நான் பயாலஜியை படிக்கலை எடுக்கலாமா, தாராளமாக எடுக்கலாம். தெர் இஸ் அ ஃபீல்ட் கால் பயோ இன்ஃபர்மேட்டிக். இந்த டேட்டா வித் இந்த பயாலஜிக்கல் டேட்டா இது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் படிப்போம். இன்னொரு ஃபீல்டு இருக்குது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா பயோ இருக்குது, அதனால் பயோ சப்ஜெக்ட் தான் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் மெயினாக என்ன மாணவர்கள் படிப்பாங்கன்னா, ஒரு மெஷின்ஸ் எஸ்பெஷலி இன்றைக்கி டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற மெஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்த்தோபெடிக் சர்ஜரி பண்ணுறாங்க, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எப்படி அந்த மோட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எஸ்பெஷலி கார்டியோ ரிலேட்டட். இன்றைக்கி வந்து எக்ஸ்ரேஸாக இருக்கலாம், எம்ஆர்ஐயாக இருக்கலாம், ஸ்கேன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இது எப்படி திறம்பட அதை வந்து எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணி அதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை எப்படி அந்த பார்ட்டை வந்து நம்ம ஹியூமன் அனலைஸ் பண்ணுது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, டெக்னிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற டெக்னிக்கல் பார்ட் தான் பயோமெடிக்கலை படிப்பீங்க. இட்ஸ் மோர் ஆர் லெஸ் லைக் இசிஇ மாதிரி தான் இருக்கும். நிறைய கல்லூரிகள், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் இருக்குது, பிஎஸ்ஜி காலேஜில் இருக்குது, நிறைய அரசு கல்லூரிகள்லையும் வந்து இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து சொல்கிறாங்க. பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது. நம்ம வந்து விவசாயம் அப்படின்னு சொல்கிறோம், பட் அக்ரி இன்ஜினியரிங், பிஎஸ்சி அக்ரி தனி, அக்ரி இன்ஜினியரிங்கில் நம்ம ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸை தாண்டி இன்றைக்கி வந்து நீர் பாசனத்துக்கு எஸ்பெஷலி இரிகேஷன்ஸுக்கு என்னென்ன ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி டெக்னிக்கலாக சேட்டலைட் வழியாக கம்யூனிகேட் பண்ணி அந்த மிஷினரிஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது எப்படி ஹார்வெஸ்டிங் எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை சாயிலேருந்து வாட்டர்லேருந்து ஹைட்ராலிக்லேருந்து கம்ப்ளீட் டெக்னிக்கல் பார்ட் தான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிப்பீங்க. ஸோ அக்ரிக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஒரு சில கல்லூரிகளில் இருக்குது. ஸோ நமக்கு என்னென்னா, நம்ம பார்க்குறது வந்து நமக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில மாணவர்கள் மட்டும் கம்பேர் பண்ணி இந்த பிரான்ச் தான் நினைக்கிறோம். பட் இன்ஜினியரிங்கில் எவ்வளோ பிரான்ச் இருக்குது, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான பிரான்ச் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. நம்ம ட்ரெஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இது எப்படி தயாரிக்கிறாங்க. ஸோ டெக்ஸ்டைல்னால் டெக்ஸ்டைல் மட்டும் இல்லை, ஃபேஷன் இருக்குது, அப்பேரல் டெக்னாலஜி இருக்குது. ஸோ டெக்ஸ்டைலில் இது எப்படி ப்ராசஸிங் பண்ணுறாங்க, இது எப்படி வந்து டைஸ் யூஸ் பண்ணி ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் எப்படிலாம் இருக்குது, இது எப்படி உருவாக்குறாங்க, இன்றைக்கி வந்து பேட்டர்ன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, அதனுடைய மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இதில் மாணவர்கள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனிஸ், ஸோ ஈவன் ஐஐடிஸில் மோஸ்ட் ஆஃப் த ஐஐடிஸ்லேயும்
டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது. மாஸ்டர்ஸ் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் படிக்கணுமா, அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி அதர் பிரான்ச்சஸ், இப்போ நம்ம பார்த்ததுலேயே வந்து நிறைய பிரான்ச் கவர் பண்ணிட்டோம். இதில் ஒன் ஆஃப் தி பெக்குலியர் ஃபீல்ட்னா மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கிறது ஒரு மெட்டலை உருக்கி எடுத்து, அதாவது வந்து இந்த கார்பன், அதாவது அயன்லேருந்து கார்பன் அண்ட் ஃபெரைட் காம்பனண்ட் இது எப்படி கம்பைன் ஆகிருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணால் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ் வரும். ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கிற ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து வந்தது தான் வந்து இந்த காம்போசிட்ஸ் அப்படிங்கிற ஏரியா. ஸோ இன்றைக்கி காம்போசிட்ஸுங்கிறது ஒரு காம்பினேஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஷீட் மெட்டலாக இருக்கலாம், அலுமினியமாக இருக்கலாம், அதுக்கு ஆல்டர்னேட்டாக எப்படி வந்து கொடுக்குறது. இன்றைக்கி வந்து நிறைய கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக்ஸ் வச்சு கொடுக்குறாங்க, கார்பன் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. ஏரோநாட்டிக்கல் எஸ்பெஷலி ஃப்ளைட்ஸ் பற்றி பார்க்குறோம், அதோடைய மேஜர் 80% வந்து இன்றைக்கி கார்பன் ஃபைபர்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வெயிட் ரெடியூஷன் இருக்கணும், அது துரு பிடிக்கக்கூடாது, அந்த மெட்டீரியல் லாங் லைஃப்பில் இருக்கணும். இன்றைக்கி எந்த கார்லேயும் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் ஹஸ் பின் இம்ப்ளிமெண்டட். ஸோ வெயிட் கம்மியாக இருக்கணும், இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா, அதுவும் ஸ்ட்ரென்த் பெட்டராக கொடுக்குமா அப்படின்னா தாராளமாக இது மெட்டலர்ஜி ஆர் காம்போசிட்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி துறையிலையும் நீங்கள் மாணவர்கள் வந்து எடுக்கலாம். இன்னொன்று ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி இருக்குது. இன்றைக்கி ரப்பர் பற்றி நம்ம மேஜராக படிக்கிறதில்ல, பிளாஸ்டிக்ஸ் பற்றி படிப்போம். ரப்பர் எப்படி உருவாகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரப்பர்ஸ் இருக்குது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதுவும் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜின்னு தனியாக கொடுக்குறாங்க, அதுவும் எடுத்து படிக்கலாம். ஸோ அதர் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து நிறைய மாணவிகள் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா people can get into research R&Dல இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல என்னென்ன பொருள் யூஸ் பண்ணணும், என்னென்ன தயாரிக்கிறதுல என்ன காம்பினேஷன்ஸ் இருக்கணும், அதனுடைய நுணுக்கங்கள் அந்த கார்பன் அண்ட் அயன் கண்டென்ட்டில் எப்படி இருக்குது, ஸோ அந்த ஃபெரைட் காம்பனண்ட் எப்படி இருக்குது, இதை பற்றி தான் மெயினாக வந்து மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் படிப்பீங்க. ஸோ மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கில் மோஸ்ட் ஆஃப் த NITs IITs அண்ணா யூனிவர்சிட்டிலையும் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. another branch what we just need to look out is aeronautical engineering. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ஃப்ளைட் எப்படி பறக்குது, எல்லோரும் டெக்னிக்கலாக ஒண்டர்ஸாக பார்க்குறோம், பட் இது எப்படி ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்க, இது வந்து ஜெட் ஃபியூல்ஸ் எப்படி இன்ஜெக்ட் ஆகுது, இது வந்து எப்படி ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஹைப்பர்சானிக் ரிசர்ச், இன்றைக்கி ஃப்ளைட்டில் வந்து அந்த டெம்பரேச்சரில் அந்த ஹைட்டில் பறக்கும்போது எப்படி பறக்குது. ஸோ இன்றைக்கி ஏரோடைனமிக், தெர்மோடைனமிக், அதனுடைய செலஸ்டியல் மெக்கானிசம்ஸ், இதை பற்றி எல்லாம் இன்றைக்கி நமக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸி, ஸ்பேஸ் சயின்ஸ், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுமா ஏரோநாட்டிக்கல் இஸ் அ குட் ஆப்ஷன். பட் இதில் டெக்னிக்கலாக நீங்கள் படிக்கணுன்னா, அந்த நுணுக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நல்ல கல்லூரிகள் மெயினாக பார்க்கணும். ஸோ மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஏரோஸ்பேஸ் வந்து சம் ஆஃப் தி ஸ்பேஸ் ரிலேட்டட் டெக்னாலஜிஸும் எடுத்து படிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏரோநாட்டிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா இதுலேயும் வந்து நீங்கள் கேட் எக்ஸாம் இருக்குது. இதில் மாஸ்டர்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் கேட் எக்ஸாம் குவாலிஃபை ஆனீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆத்ம நிர்பார் ஸ்கீம் படி 300 கோடிக்கு 200 கோடிக்கு பண்ணுற அளவுக்கு கம்பெனிஸ் வந்து உருவாக்குறாங்கன்னா நீங்கள் இம்போர்ட்டே பண்ணக்கூடாது, இந்தியாவில் தான் தயாரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த கார்ப்பரேட்ஸ் எஸ்பெஷலி வந்து போயிங் இருக்குது, ஏர்பஸ்லாம் இன்றைக்கி இந்தியாவில் நிறைய அசம்பிளி வந்து இங்கே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், நிறைய ஆர்மி, டிஃபென்ஸ், ஏர்ஃபோர்ஸ்லாம் வந்து த பீப்புள் வில் பி ஹெலிகாப்டர் ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே உருவாக்குறாங்க. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ், அதே மாதிரி வந்து இன்றைக்கி ஏரோஸ்பேஸில் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அண்ட் அகெயின் இது எல்லாமே கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லேயே வந்து இன்றைக்கி நம்ம எல்லோரும் இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அட்வான்ஸ்டாக என்ன ஆகிடுச்சு, எல்லோரும் ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது இந்தியாவில் இன்னும் நிறைய ஸ்கோப்ஸ் வந்து ஏரோஸ்பேஸில் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் இப்போ ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் நிறைய IITஸில் வந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் ஸ்பேஸ் துறையிலையும் வரலாம். ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியை முதல்ல தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இண்டஸ்ட்ரியை ரிலேட் பண்ணி படிக்கணும். நீங்கள் தியரிட்டிக்கலாக படிக்கிறத தாண்டி இது எல்லாத்துக்குடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா அனலிட்டிக்கல் அப்ரோச். இதை ஒரு திறமையாக நீங்கள் எடுத்து அந்த டெக்னாலஜியை, இன்ஜினியரிங் ஸ்கில்லை, அந்த நாலேஜை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எப்படி அதை புரிய வைக்கிறாங்க, அந்த டெக்னாலஜி எப்படி ரீச் பண்ண வைக்கிறது. இதில் நிறைய மாணவர்கள் வந்து நான் வந்து இந்த துறை சார், நான் வந்து நினைக்கிறது எல்லாமே வந்து ஏரோநாட்டிக்கல் தான் ஆசைப்பட்றேன், பட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் படித்து ஏவியானிக்ஸ் ஃபீல்டுக்கு வரலாம். இப்போ சிவில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஹெலிபேடில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் பண்ணுற இதில் போகலாம். மெட்டலர்ஜிக்கல் எடுத்துகிட்டு அந்த மெட்டீரியல் ஏரோ ஸ்பேஸில் உள்ள காம்பனன்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஏரோ ஸ்பேஸ் ரிலேட்டடாக மெட்டலர்ஜிக்கல் ஃபீல்ட்லேருந்து வரலாம். ஸோ
ஒரு பிரான்ச் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த துறைனா அந்த ஃபீல்டு தான் நினைக்காதீங்க. பல்வேறு துறையில் படிச்சுட்டு கூட நீங்கள் மற்ற பிரான்ச்சுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ மெயின் திங் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் ப்ளஸ் அனலிட்டிக்கல் அப்ரோச் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்ரோச் இதெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். மாஸ்டர்ஸ் இன் அப்ராட் நிறைய கல்லூரிகளில் பிஹெச்டி படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் ஹஸ் பீன் ப்ரொவைடட். பயோடெக்கில் ரிசர்ச் பண்ணணும், இல்லை வந்து ஏரோஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணணும், இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் ரிசர்ச் பண்ணணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த ஃபீல்டுனாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனார்மஸாக இருக்குது. படிக்கணுங்கிற ஆர்வம் ப்ளஸ் நிறைய கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் லைக் இப்போ NPTEL மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் டெக்னாலஜி எனேபிள் லேர்னிங் நீங்கள் என்ன ப்ரொஃபஸர்ஸ் அக்ராஸ் IIT NIT எங்கே இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்படியே கற்றுக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து TNEA-online.in ஸோ TNEA வெப்சைட்டில் நம்ம என்னென்ன பிரான்ச்சஸ் என்ன ஆர்டரில் வேணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்கள் வந்து காலேஜை தாண்டி கோர்ஸை தாண்டி நிறைய மாணவர்கள் வந்து சார் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள எல்லா காலேஜும் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி போகாமல் கல்லூரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு கல்லூரி என்னென்ன அதாவது நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் வாங்கியிருக்கா, அந்த தரம் எப்படி இருக்குது, எவ்வளோ வருஷமாக இருக்குது, அந்த கோர்ஸோடைய வேல்யூ என்ன, அதை வந்து முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் கேட்லெஸ் குவாலிஃபை ஆகிருக்காங்களா, ஃபாரின் போயிருக்காங்களா, இதை பற்றிலாம் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ப்ளேஸ் ஆகிருக்காங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா காலேஜில் வெப்சைட்ஸ்லேயும் போனீங்கன்னா மேண்டேட்டரி டிஸ்க்ளோஷர் இருக்கும். அதில் அந்த ப்ரொஃபஸர்ஸ் பற்றியும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அரசு கல்லூரிகளிலே பார்த்தீங்கன்னா நியர்பை 50க்கு மேலே கல்லூரிகள் இருக்குது. இவங்க எல்லாருமே திறம்பட நல்லா சொல்லித்தராங்க. நீங்கள் டெக்னாலஜியை புரிஞ்சு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ மாணவர்கள் வந்து நீங்கள் ஆர்வமாக இருக்கிறத தாண்டி சார் நான் இன்னும் உள்ளே போய் படிக்கணும் அப்படிங்கன்னா நிறைய ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள், அதுலேயும் போய் கற்றுக்கலாம். ஸோ இன்னொரு ஃபீல்டு வந்து மெரைன் இன்ஜினியரிங் லைக் நேவல் ஆர்கிடெக்சர், ஓஷன் இன்ஜினியரிங் இருக்குது. இன்றைக்கி நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கப்பல் வழியாக தான் வந்து வணிகம் பண்ணுறோம். இதை எப்படி உருவாக்குறாங்க, கப்பலை எப்படி உருவாக்குறாங்க, அது எப்படி நம்ம ஏரோஸ்பேஸ் மாதிரி இது எப்படி ஸ்டேபிளாக ரன் ஆகுது, இது எப்படி வந்து கடலில் போகுது, இது நேவிகேஷன்ஸ் எப்படி ஆகுது, ஸோ அதனுடைய நாட்டிக்கல் சயின்ஸ், அதனுடைய மெரைன்ங்கிறது ஹைட்ராலிக்ஸ் மாதிரி, இது ஒரு தெர்மோடைனமிக்ஸ் மாதிரி, இது ஒரு இன்டர்னல் இட்ஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி வந்து பலாயிரம் கோடிகள் வச்சு தான் வந்து இந்த மெரைன் ரிலேட்டட் வந்து ஷிப்பிங் வந்து உருவாக்குறாங்க. ஸோ மாணவர்கள் ஆர்வம் இருக்குன்னா ஷிப்பிங் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரிக்கு போகணுன்னா மெரைன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர், ஓஷன் இன்ஜினியரிங் அந்த ஃபீல்டும் எடுக்கலாம். காலேஜஸில் மெயினாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும். இப்போ சாய்ஸ் வந்து நீங்கள் ரிசல்ட் வந்தவுடனே அப்ளை பண்ணுறீங்க, மார்க் வருது, ரேங்க் வந்தவுடனே மெயினாக வந்து உங்களுக்கு தரவரிசைப்பட்டபடி உங்களுக்கு எது விருப்பமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாணவர்களுக்கு மெயினாக என்ன இருக்கணும்னா என்ன ஆர்டரில் நீங்கள் சாய்ஸ் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராமிங் வந்து மேலே இருந்து போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 177 எடுத்த மாணவர்களை ஃபஸ்ட்டு ரவுண்டில் கூப்பிட்டாங்க. அப்புறம் 176.75 நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 77 கட் ஆஃப், ஒரு 33 மார்க் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 150, அதுக்கப்புறம் 110 அந்த மாதிரி கட் ஆஃப் வந்து எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து அந்த ஒரு தரப்பட்டியல் வரிசைப்படி கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா மாணவர்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் எல்லாமே பண்ணணும். ஆன்லைன் இணையதளத்தில் உங்கள் ப்ரையாரிட்டி வைஸ் கொடுத்துருவீங்க. ஸோ இதில் மெயினாக முக்கியமாக என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதாவது நீங்கள் சாய்ஸ் கொடுத்துருவீங்க, உங்கள் மொபைல் நம்பரில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு SMS வரும், கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு வரும். இந்த அப்ளிகேஷன் விண்ணப்பம் பூர்த்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், அகடமிக் ஒகேஷ்னல் பார்த்தோம். இதில் மாணவர்களுக்கு 7.5% கோட்டா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தனியாக வந்து, அதாவது அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு 7.5% கோட்டாவில் தனியாக வரும். ஏன்னா உங்கள் ரேங்கிங்கே செப்பரேட்டாக இருக்கும். ஸோ மாணவர்கள் வந்து நார்மலில் பண்ணாமல் 7.5% கோட்டாவில் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணணும். இதில் நிறைய புதுமை பெண் ஸ்கீம் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக அந்த ஸ்கீம்லேயும் அப்ளை பண்ணலாம். அந்த அப்ளை பண்ணுறதுக்கு மெயினாக மாணவர்களுக்கு வந்து 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களுடைய ஹால் டிக்கெட், நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டும் மெயினாக தேவை. அண்டு மாணவர்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் TC வாங்கியிருப்போம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம். இந்த 5ம் வந்து உங்களுடைய ஒரிஜினல்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ மாணவர்கள் வந்து இப்போ அப்டேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தாலும் எதுனாலும் கிளியராக வச்சுருக்கோங்க. மாணவர்கள் வந்து இந்த 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு இதில் வந்து ஒரு சில வருஷம் இந்தியாவில் படிக்கல அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மெயினாக கேட்பாங்க, இருப்பிட சான்றிதழ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து மெடிக்கலுக்கு மேண்டேட்ரி, பட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கண்டினியூஸாக படிக்கலை அப்படின்னா அதுவும் தேவைகள். ஸோ ஒரு விண்ணப்பம் தாண்டி இப்போ நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம். நீங்கள் வந்து சார் என்ன ஆர்டரில் கொடுக்கலாம் சார், எனக்கு ஒரு காலேஜ் 5 காலேஜ் பிடிச்சிருக்கு, 5 காலேஜில் எல்லா பிரான்ச்சும் போடலாமா, ஒரு சில கல்லூரிகளில் வந்து தமிழ் மீடியம் கோர்ஸ் இருக்குது.
தமிழ் வழியாக நீங்கள் வந்து மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ சிவிலோ படிக்கணும். தமிழ் வழியாக படிக்கிறது ஆப்ஷனாக இருக்கலாம். இங்கிலீஷ்லேயும் எக்ஸாம் எழுதலாம், தமிழ்லேயும் எக்ஸாம் எழுதலாம். பட் நிறைய அரசு கல்லூரிகளில் தமிழ் மீடியம் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ மெயினாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது எத்தனை ஆப்ஷன் கொடுக்கலாம்? 10 ஆப்ஷன் கொடுக்கலாமா, 20 ஆப்ஷன் கொடுக்கலாமா, இல்லை 100 ஆப்ஷன் கொடுக்கலாமா, 200 ஆப்ஷன் கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். பட் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனாக என்ன ஆர்டரில் வேணுங்கிறது தெளிவாக இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்த பிறகு நீங்கள் சார் நம்மளை கூப்பிடுவாங்களா, நம்ம வந்து அரியலூரில் இருக்கேன், அரியலூரில் என்னை கூப்பிட்டு வச்சு பிரான்ச் கொடுப்பாங்களா, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தரப்பட்டியலில் நீங்கள் ஆர்டர் படி உங்கள் ரேங்க்குக்கு, இப்போ என் பேர் ராஜேஷ்னா என்னுடைய 136வது ஆப்ஷன் படி எனக்கு அவைலபிளாக இருக்குது ரேங்கிங் படி கிடைக்கும்னா ஒரு பிரான்ச்சு ஒரு கல்லூரி தான் செலக்ட் ஆகும். மல்டிப்பிளாக 2-3 காலேஜ்லாம் கிடைக்காது. ஸோ உங்கள் மார்க்குக்கு உங்கள் ரேங்க்குக்கு ஒரு ஆப்ஷன் தான் கிடைக்க போகுது. ஆனால் எனக்கு எது பிடிச்சிருக்குங்கிற ஆர்டர் வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் வந்துருக்கு. உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எனக்கு வந்து சேலத்தில் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கிற பிரான்ச் வந்து எனக்கு முதல்ல கிடச்சிருக்கு. என்ன சொல்லுவாங்க, ஐ அக்செப்ட் திஸ் ஆஃபர், ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் திஸ் ஆஃபர், பட் இஃப் அப்கிரேட் ஆச்சுன்னா நான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறேன், ஆனால் வித்தின் அந்த 3 நாளைக்குள்ளே இந்த மெட்டலர்ஜியிலேருந்து வேறு ஏதாவது நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா அந்த ஆப்ஷன் மேலே போக சான்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் எனக்கு ஜிசி சேலம் மெட்டலர்ஜியிலேருந்து எனக்கு வந்து தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு கேட்ரானிக்ஸில் மூவ் ஆகிடுச்சு. எனக்கு இங்கேருந்து அங்கே போய்ட்டு சார் இதை விட எனக்கு அதே பரவாயில்ல சார் அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ அதனால தான் அப்கிரேடுங்கிற நீங்கள் மேலே வைக்கிற பொசிஷன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இன்னொன்று வந்து நான் வந்து டிக்ளைன் பண்ணுறேன், நான் இது எடுக்கலை, ஆனால் அப்கிரேட் ஆட ஆப்ஷன் எதாவது கிடச்சா நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லலாம். டிக்ளைன் அண்ட் கோ ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்குது. அதாவது வந்து இந்த ஆப்ஷனில் நான் இந்த ஆப்ஷன் எடுக்கலை, ஆனால் எனக்கு மேலே நான் ஒரு 130வது ஆப்ஷன் கிடச்சிருக்கு, எனக்கு 129 ஆப்ஷனில் ஏதாவது கிடச்சா ஓகே, 130 ஆப்ஷன் வேணாம் அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லை எனக்கு இந்த ரவுண்டில் எடுக்கலை, நான் இந்த ஆப்ஷனே வேணாம், நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறேன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் தான் குறியிடணும். நீங்கள் ஆப்ஷன் வந்தவுடனே நீங்கள் ஒரு மார்க் பண்ணணும். இல்லை எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம், எனக்கு வெளியே போயிடுறேன் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்ட பிறகு தான் சீட் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துரும்னு நினச்சிக்காதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண பிறகு இந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு அடுத்த நாள் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அப்கிரேட் ஆகி வித்தின் அடுத்த 2 நாளைக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆச்சுன்னா அந்த அப்கிரேடட் ஆப்ஷன் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதை வந்து 10 நாள் உங்களுக்கு டைம் தருவாங்க. அந்தந்த காலேஜில் போய் கல்லூரியில் போயிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி மினிமம் ஃபீஸ் கட்டணும். இதுதான் வந்து இதனுடைய வழிமுறைகள். ஸோ நான் வந்து லோன் கிடைக்குமா சார், எந்த அளவுக்கு நான் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஃபீஸ் வந்து 15,000 அந்த ரேஞ்சஸில் இருக்கும். இதில் கவர்மெண்ட் காலேஜஸில் இன்னொன்று என்னென்னா எஸ்எஸ்ன்னு ப்ரோக்ராம் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் ப்ரோக்ராம். அதாவது ஃபேக்கல்ட்டியுடைய சேலரி ஸ்டூடெண்ட் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ எஸ்எஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமும் நீங்கள் எடுத்துக்கலாம். கரிக்குலம் சிஸ்டம் எல்லாம் ஒன்று தான், பட் செல்ஃப் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான கோர்ஸ் வந்து சாண்ட்விச் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்குது. எஸ்பெஷலி பிஎஸ்ஜியில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ப்ரோக்ராம் ஆன் எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி எலக்ட்ரிக்கலில் ப்ரொடக்ஷனில் இது வந்து மெக்கானிக்கல், இந்த மாதிரி அந்த ரிலேட்டட் ஃபீல்டில் எப்படி, அதாவது வந்து மார்னிங் 9 to 1 வந்து இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணணும், ஈவினிங் வரைக்கும் காலேஜில் போய் படிக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரி ப்ளஸ் எக்ஸ்போஷர் அது வந்து 5 வருட ப்ரோக்ராமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து நிறைய பிஎஸ்ஜி மாதிரி கல்லூரிகளில் இதை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன ஆர்டரில் கொடுக்குறீங்க, எனக்கு தமிழ் மீடியம் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், வேணான்னா ஆட் பண்ணாதீங்க. எதெல்லாம் பிரான்ச் வேணாமோ நீங்கள் தெரியாமல் போட்டுட்டு சார் நான் என்வைரன்மெண்டல் இன்ஜினியரிங் தெரியாமல் நடுவில் ஆட் பண்ணிட்டேன்னா அது கிடச்சதுன்னா அங்கே லேண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ரையாரிட்டி ஆஃப் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ அதனால் மாணவர்கள், பெற்றோர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் முன்னாடியே அந்த மார்க் வந்த பிறகு ஒரு 10 ஆப்ஷன், 50 ஆப்ஷன், 100 ஆப்ஷன், 200 ஆப்ஷன் தெளிவாக வச்சுக்கோங்க. என்ன எடுக்க போகிறீங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். எஜுகேஷ்னல் லோன்ஸ் எல்லாம் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து அரசு கவுன்சிலிங் வழியாக போனீங்கன்னா, அண்ட் இது வந்து எல்லாமே நம்ம வந்து tnaonline.org இந்த இணையதளம் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். கவர்மெண்ட்டே நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ், எஸ்பெஷலி மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வில் பி கிவிங் அ லோன். நீங்கள் லோன் படித்து முடித்த பிறகு யூ கேன் ரீபே தட். ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய, எஸ்பெஷலி ஆயில் கம்பெனிஸ், இப்போ ஐஓசிஎல் ஸ்காலர்ஷிப்ஸ், இல்லை வந்து நிறைய பில்லா ஸ்காலர்ஷிப்ஸ், இல்லை ஈவன் கவர்மெண்ட் ஏஐசிடிலே வந்து டியூஷன் ஃபீ வேவர் ஸ்கீம் தனியாக கொடுக்குறாங்க. டியூஷன் ஃபீ மட்டும் நீங்கள் கட்ட தேவையில்ல, மீதியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க.
ஆர் இந்த முதல் பட்டதாரிகளுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் வீட்டில் யாரும் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக வரீங்கன்னா நீங்கள் ஃபீஸே கட்ட தேவையில்லை, கம்ப்ளீட் டியூஷன் ஃபீ வந்து வேவராக கொடுக்குறாங்க. இந்த 7.5% ஸ்கீமில் வந்து நீங்கள் டியூஷன் ஃபீஸே கட்ட தேவையில்லை. மாணவர்கள் அப்ளை பண்ணும்பொழுது அரசு பள்ளியிலேருந்து நான் 7.5% கோட்டாவில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் போதும், ஃபீஸ் வந்து அரசே உங்களுக்கு எடுத்துக்க போகுது, நீங்கள் படிக்கிறது மட்டும்தான். ஸோ அரசு கல்லூரிகளே 50க்கு மேலே கல்லூரிகள் இருக்குது. அதை என்ன எடுக்க போகிறோம், அதை எப்படி படிக்க போகிறோம், அந்த சிலபஸ் எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே அண்ணா ANNA.UN.IB.edu இந்த இணையதளத்தில் போனீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் இந்த சுயநிதி கல்லூரியில் என்ன சிலபஸ் எடுக்கிறாங்க, அந்த 4 வருடத்தில் என்ன படிக்க போகிறீங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சாலே உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன படிக்க போகிறோம், என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்னிக்கலாக புரிஞ்சு படிக்கணும், அனலிட்டிக்கலாக படிக்கணும்னு ஆர்வம் இருக்குன்னா இன்ஜினியரிங் இஸ் ஒன்லி ஏரியா. இதிலிருந்து எந்த துறைக்கு வேணாலும் போகலாம். இட் இஸ் காட் அ வைட் ஏரியா. நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி இருக்குது? இதே ஐஐடினா ஐஐடியில் JEE அட்வான்ஸ்ட். ஸோ நம்ம மாணவர்கள் நிறைய பேர் JEE மெயின் எழுதியிருப்போம். JEE மெயின்லேருந்து நீங்கள் ஏப்ரலில் முடிஞ்ச பிறகு அட்வான்ஸ்ட் போகணும். ஸோ அட்வான்ஸில் 2.5 லட்சம் பேர் அட்வான்ஸ் போவாங்க. ஸோ இந்த மெயின்ஸு அட்வான்ஸ்டு சேர்ந்து தான் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து IITக்கோ NITக்கோ IIITக்கோ. நிறைய மாணவர்கள் NIT ட்ரிச்சி போகணும், நான் +2 மார்க் வச்சு போக முடியுமா? கண்டிப்பாக போக முடியாது. அது JEE மெயின் ஸ்கோர் இருந்தால் தான் போக முடியும். எனக்கு IIT மெட்ராஸ் போகணும், அது JEE அட்வான்ஸ் ஸ்கோர் இருந்தால் தான் போக முடியும். ஸோ இந்த பல்கலைக்கழகத்தில் எனக்கு IIT தான் ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். 23 இடத்துல இருக்குது, 31 NITs இருக்குது, 26 IIITs இருக்குது. ஆல்ரெடி நம்ம JEE மெயினில் பற்றி இன்னொரு யூடியூப்பில் பார்த்தோம். பட் அதே சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், JEE மெயினில் எப்படிலாம் என்னென்ன கல்லூரிகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம். பட் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தனியாக நடக்கும். அதுலேயும் வந்து அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, வந்து ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே சாய்ஸ் ஃபில்லிங் மாதிரி அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் வந்து 500க்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் அதுலேயும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் IIT ஆர் உங்களுக்கு கிடைக்கலையா, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லாம் பாருங்கள். அதுவும் கிடைக்கலன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லைன்னா நிறைய செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் நல்லா பண்ணுறாங்க, அதுவும் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இந்த ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் எஸ்பெஷலி வந்து ஓவராலில் 69 + 31% இருக்குது. ஸோ இதில் மாணவர்கள் வந்து ஓப்பன் காம்படிஷன், யார் வேணாலும் எந்த கம்யூனிட்டி எந்த சீட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். தட் இஸ் பாசிபிள். இன்னொன்று வந்து BC பார்த்திங்கன்னா 30% ஆஃப் சீட்ஸ் இன்க்ளூடிங் BC முஸ்லீமும் சேர்த்து அதுவும் வந்து அவைல் பண்ணலாம். ஸோ BC முஸ்லீமுக்கு 3.5% சீட்ஸ் இருக்குது. அதுதான் இந்த 26.5 வந்து BC கேட்டகரியில் எடுத்துக்கலாம். MBCக்கு அண்ட் டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி அவங்க 2 பேரும் சேர்ந்து 20% சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இந்த கேட்டகரியில் SC வந்து 15% கோட்டா இருக்கும், SCA வந்து 3% கோட்டா இருக்குது, ST வந்து 1% கோட்டா இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது அந்த தரப்பட்டியல், அதாவது உங்கள் எல்லாருக்கும் வந்து ஓவரால் ரேங்கிங் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்கிங் இருக்கும். நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க் வச்சு எடுக்கலாம், ஓவரால் ரேங்க் வச்சு நீங்கள் அட்மிஷன்ஸ் எடுக்கலாம்.